வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் 15th December 2025 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்ஸில் இன்றைக்கி ஒரு ஷார்ப் ரெக்கவரி இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுக்கான 3 ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக் வந்து ஃபுல்லாக ஃபாலோ ஆகிட்டு இருந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங் செக்டார் ஒன்று. ஸோ இதை பற்றிலாம் நம்ம பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிஃப்டி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,930க்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு நிஃப்டி வந்து ஒரு ஸ்டீப் ஃபால் இருந்துச்சு. ஸோ நிஃப்டி அட் த லோ பார்த்தீங்கன்னா 25,904 கிட்ட போச்சு. நம்ம காலையில் பார்த்துருந்தோம் 25,900 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்ஸ் வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரெக்கவர் ஆகிட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன் மோடில் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அந்த லோக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ப் ரெக்கவரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு கன்சல்டேஷன் மோட்லேயே இருந்துச்சு. மெயின் மார்க்கெட் இண்டிசஸ் பார்த்தலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் செட்டில் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,027 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.08% லோவர். காலையில் நம்ம ஒரு கேப் டவுன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கேப் டவுன்லேருந்து நல்ல ரெக்கவரி இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 59,461 வந்து செட்டில் இருக்குது, விச் 0.12% ஹையர். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் 85,213 வந்து செட்டில் ஆயிருக்கு. இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் காலையில் கூல் டவுன் ஆச்சு, திரும்ப வந்து ஒரு சின்ன ஸ்பைக் இருந்துச்சு. ஸோ எண்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10.25 வந்து எண்ட் ஆயிருக்கு, விச் இஸ் 1.41% ஹையர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டி 50ல் டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக் நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஒரு ஸ்டாக் வந்து ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு, அது இன்றைக்கி வந்து செட்டில் ஆயிருக்குன்றது இன்டர்குரூப் ஏவியேஷன் ஒரு 2.16% இன்றைக்கி ஹையரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎல் ஒரு 1.46% ஹையர். நெக்ஸ்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஒரு 0.87% ஹையர். டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆட்டோ செக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எம்என்எம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.95% லோவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டர்ஸ் ஒரு 1.49% லோவர். நெக்ஸ்ட் ஓஎன்ஜிசி ஒரு 1.12% லோவர். ஸோ டாப் கெய்னர்ஸில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எஃப்எம்சிஜி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்டர் நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா இன்றைக்கி எஃப்எம்சிஜி எல்லாமே வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டுச்சு ஒரு 2 வீக்ஸாக. ஸோ இன்றைக்கி வந்து எஃப்எம்சிஜி ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. வேற அந்த ஃப்ளிப் சைட் பார்க்கும்போது ஆட்டோ செக்டர்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராடர் இண்டிசஸ் பார்த்துலாம். நிஃப்டி மிட் கேப் 100 செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,212 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.12% லோவர். ஸோ மிட் கேப் 100மே வந்து ஸ்ட்ராங் செல் ஆஃப் இருந்துச்சு, ஒரு ரெக்கவரி இருந்துச்சு. திரும்ப இன்றைக்கி வந்து ஒரு கன்சல்டேஷன் மோட்னே சொல்லலாம், ஒரு மைனர் 0.12% லோவர். நெக்ஸ்ட் ஸ்மால் கேப் 100 செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,425 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.21% ஹையர். நெக்ஸ்ட் மைக்ரோ கேப் 250 பொறுத்த வரைக்கும் 22,475 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.49% ஹையர். ஸோ ப்ராடர் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் மிட் கேப் வந்து ஒரு கன்சல்டேஷன் மோட்லையும், ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து செக்டரல் வைஸ் இண்டிசஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி ஆட்டோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு 0.91% லோவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்எம்சிஜி முன்னாடியே பார்த்துருந்தோம், நல்லா ரெக்கவர் ஆகிருந்திருக்கு. இன்றைக்கி 0.69% ஹையரில் வந்து செட்டில் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் ருப்பி வீக்கெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ வீக்கெண்ட் ஆக இந்த ஐடிஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம போன வீக்கும் பார்த்தோம், அதுக்கு முந்தின வீக்கும் பார்த்தோம். இன்றைக்குமே ஒரு 0.29% ஹையர். ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து புல் பேக் ஆரம்பிச்சது, ரெக்கவரி ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் இருந்தால். இன்ஃபோசிஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு, காலையிலேருந்து க்ரீன் டெரிட்டரியில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்ஃபோசிஸ் நல்ல பாசிட்டிவில் இருந்தது ஒரு மெயின் ஃபேக்டர். நெக்ஸ்ட் டிசிஎஸுமே மார்க்கெட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும், ஐடி இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 0.29% ஹையரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு மெட்டல் பொறுத்த வரைக்கும் 0.16% ஹையரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் 0.05% மைனரில் நெகட்டிவில் காமிச்சிட்ருக்கு. ஃபார்மா பொறுத்த வரைக்கும் 0.39% லோவரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கரன்சி மார்க்கெட்ஸ் பார்த்துலாம். டாலர் இண்டெக்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 98.30 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா இன்னும் டிப்ரிஷியேட் ஆகி 90.73 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெக்கார்ட் லோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே ஒரு 1% அப்போ ஒரு $4,347 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் பொறுத்த வரைக்கும் $61 per barrel வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிஃப்ட் நிஃப்டி ஒரு மைனர் பாசிட்டிவ் காமிச்சிட்டு இருக்கு, 0.07%. டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்னிங்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ரெக்கவரியை சப்போர்ட் பண்ணது டவ் ஜோன்ஸ் ஒரு முக்கியமான காரணம் பார்க்கப்படுது. 0.56% ஹையர் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி மார்க்கெட்ஸ் வந்து ஃபெல் ஆச்சு காலையில். ஸோ அங்கேருந்து ஒரு ரெக்கவரி ஆனதுக்கு 3 மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸ் வந்து காலையிலேருந்து ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில் இருந்தது ஒரு மெயின் ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் ஒரு ஸ்ட்ராங் பையிங் பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஐடி செக்டார்ஸ் ஆகட்டும், பேங்கிங் செக்டார்ஸ் ஆகட்டும், நல்ல ஒரு வேல்யூ பையிங் வந்து பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.